ஐம் டாக்டர் வேல் நாராயணன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படியெல்லாம் அதிகப்படுத்துதல். இது வரைக்கும் தியானம் கற்றுக் கொடுத்தவங்க எல்லாமே கடந்த ஒரு 200 வருஷங்களாக பெரும்பான்மை தியான ஆசனங்கள் சொல்கிறேன், அவங்க யாருமே உடலை பலப்படுத்துதல் குறித்து சொல்லவே இல்லை. ஆனால் சித்தர் நெறியில் மட்டும்தான் உடலை தயார்படுத்துதல் இருக்குது. ஒரு மூச்சு பயிற்சி செய்யணுன்னா கூட, கும்பக பயிற்சி செய்யணுன்னா கூட, அல்லது குண்டல் நீயை உசுப்பி விடணும்னா கூட அதற்கு முன்பே அந்த உடல் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அது நமக்கு இருக்குதா? அதனால தான் அந்த தியான பயிற்சி செய்யும்போது, சார் கண்ணுலேருந்து புகை வருது சார், மூக்குலேருந்து புகை வருது சார், கண் அவிஞ்சு போச்சு சார், பைல்ஸ் ஆகிடுச்சு சார், தும்மலாக வருது சார், அல்சர் ஆகிடுச்சு சார், இதெல்லாம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் தயார் நிலையில் இல்லை, நீங்கள் உடலை பலப்படுத்தவில்லை. அப்போ அந்த பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி உடலை பலப்படுத்திட்டு தான் பயிற்சிக்கு போகணும். இதை யாரும் சொல்லவில்லை. அதனால் பல சிக்கல்களில் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னா உடம்பை பலமாக வைத்திருக்க வேண்டும். ஒரு பலமான உடம்புல தான் குண்டலினி தன் நிலையை அடையும், இல்லைன்னா வெவ்வேறு சிக்கல்களை காட்டிடும். அப்போ பெஸ்ட்டு உடம்பை தற்காப்பு பண்ணிக்கொள்ளுதல். அதுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் இஞ்சி, கடும்பகலில் சுக்கு, மாலையில் கடுக்காய். இந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, காய்கறி அல்பக்குடியில் சேனலில் தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஸோ அது நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வரணும். இது போக எக்ஸ்ட்ரா என்னன்னு இந்த பதிவில் நான் போடுறேன். எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்? காலையில் இஞ்சி, கடும்பகலில் சுக்கு, மாலையில் கடுக்காய். எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்னா, நாம் இப்போ சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பத்தாது. அதனால் ஒரு இம்யூன் பூஸ்டர் நாம் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், திரிகடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலி, இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க வெப்பத்தை சமநிலையில் வைக்கும். ரொம்பவும் தாழ விடாது, ரொம்ப அதிகமாக போக விடாது. திரிகடுகு வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் உள்ளே வரக்கூடாது. தேவையில்லாத இந்த சளி பிடிக்கிறது இதெல்லாம் கொண்டு வராது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து தூவிட்டு இருக்காங்க. எல்லாம் பயோ சென்சார்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் தூவப்படுகின்றது. அலுமினியம்ஸ் தூவுறாங்க, அப்புறம் ஜெயோ இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. மேகங்களை உருவாக்க முடியுமா, மாற்றி அமைக்க முடியுமா, எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் எங்கே டவுன்லோட் ஆகுதுன்னா மூச்சு வழியாக நம்ம உடம்பு உள்ளே தான் போகுது. ஹெவி மெட்டல்ஸ் தூவப்படுது, எல்லாம் உள்ளே போகும். அப்போ அதை எதிர்ப்பதற்காக சளி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இனி வரும் காலகட்டங்கள் ஊழிக்காலம் அப்படின்னு இயற்கை வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஊழிக்காலம்னா ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு விதமான முடிவை ஒட்டி மக்கள் பயணிக்கிறார்கள். அப்போ உடம்புல பார்த்திங்கன்னா அந்த எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுதுன்னா அதிகமான கபத்தை உண்டு செய்கிறது. தற்காப்புக்காக ஹெவி மெட்டல்ஸ் உள்ளே போகுது, தற்காத்துக்கணும், அதிகமான கபம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் பப்ளிக் மக்கள் பொதுவாக அதிகமான கபத்தில் இப்போ அவஸ்தைப்படுறாங்க. நிறைய சளி பிரச்சனைங்க அதிகமாக தெரியும் உங்களுக்கு. அதுக்கு காரணம் இந்த சூழலியல் மாற்றங்கள் தான். கபத்தின் விளைவுகள், நீர் தத்துவம் அதிகமாகும், உள்ளேயும் அதிகமாகும், வெளியும் அதிகமாகும். வெள்ளங்கள், பெருவெள்ளங்கள் வரும், உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கபம் அதிகமாகும். ஏன்னா நம்ம பூமி அப்படி தான் நம்ம சீர்கேடு அடைய வச்சுருக்கிறோம். இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரிகடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த சுக்கு பார்த்தீங்கன்னா உடம்போட உஷ்ணத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணாது, கபத்தையும் வெளியில் தள்ளும். வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மலக்குடல் இருக்கக்கூடிய காற்றை வெளியே தள்ளும், அபான வாயு பிரித்து வெளியே தள்ளும். மிளகு வலி நிவாரணி, இயற்கை வலி நிவாரணி. திப்பிலி பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணும், நரம்புகளை பலப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுக்காய். கடுக்காய் உங்களுக்கு தெரியும், காயகல்பம், மூன்றாவது கண், அந்த பீனியல் சுரப்பியை தூண்டும். ஏற்கனவே இறுகி போயிருந்தாலும் அதை மீண்டும் மலர வைக்கும் கடுக்காய். இது நம்ம சேர்க்குறோம் இந்த பவுடரில். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க பவுடரில் எல்லாம் சேர்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தரத்தை, அது சளியை அறுக்கக்கூடியது. மெயினாக அந்த கப பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டபுள் ப்ரொடெக்ஷனுக்காக சித்தரத்தை. அடுத்து ஓமம். ஓமம் பார்த்தீங்கன்னா நல்லா செரிமானத்தை தூண்டும்.
மூட்டு வலி நிவாரணி. ஓமம் செரிமானத்தை தூண்டுவது மட்டுமல்ல, மூட்டு வலிக்கு நிவாரணம் கொடுக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள், தேவையில்லாத வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ், அந்த மாதிரி பூச்சிகளை நீக்கிவிடும். இப்படிப்பட்ட வேலையெல்லாம் ஓமம் பார்க்கும். அதுக்கப்புறம் விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வீக்கங்கள், இன்ஃபெக்ஷன்ஸ், ரணங்கள் அதெல்லாம் சரி செய்யும். நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கும். ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அது ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக்னு சொல்லலாம். கிருமி நாசினி அது. அதுவும் மூட்டுகளில் வலி வராமல் தடுக்கும். அப்போ இது என்னென்ன வேலைலாம் பார்க்குதுன்னா, உடம்புல அதிகமான சேர்ந்த வெப்ப உபரி அதை இந்த சுக்கு வெளியேற்றிடும். அதே போல் கபத்தையும் இந்த பவுடர் வெளியேற்றிடும். அதுக்கப்புறம் புதுசாக எதுவும் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுத்துடும். மூட்டு வலியை குணப்படுத்தும். அதனால் வாதத்தையும் சரி பண்ணும். அப்போ வாதம், பித்தம், கபம் மூணுத்தையுமே சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைகளின் கலவைக்கு இருக்கிறது. இது கூடவே நாம் அஸ்வகந்தா என்று வடமொழியில் சொல்லப்படுற அமுக்ராவை சேர்க்குறோம். அமுக்ரா ஜின்செங்னு சொல்லப்படுற சைனீஸ் ஆற்றல் கிழங்குக்கு சமமானது, அல்லது அதை விட வீரியம் மேம்பட்டது அமுக்ரா கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழியில் அஸ்வகந்தான்வாங்க. அஸ்வம்னா குதிரை. உடலுக்கு பலம் அளிப்பது, நரம்புக்கு ஊக்கம் அளிப்பது. இப்போ நாம் இந்த அமுக்ரா பவுடரில் ஏற்கனவே சுக்கு மிளகு திப்பிலி கலக்கிறதுனால அது அமுக்ரா சூர்ணமாகவும் வேலை செய்யும். அது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்றுகளை, வாத பிரச்சனைகளை நீக்கும். ஸோ இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இம்யூன் பூஸ்டர் பவுடர் நாம் தயாரிக்கிறோம். அதை வெந்நீரில் காய்ச்சி வடிகட்டி குடிக்க வேண்டியது தான். காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை. அது போதுங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்கு அது போதும். ஏன்னா உணவில் நமக்கு போதுமான சத்து இல்லை. சரி, அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் புரோட்டீன் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன் சொல்கிறது புரதச்சத்து அதிகமாக இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தியானம் பண்ணுறவங்க, சார் சிக்கன் சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு தெம்பாக இருக்குது சார், சார் மட்டன் சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பாக இருக்குது சார், அதை விட சிறந்தது இருக்குது. இப்போ தவசிகளுக்கு தான் நான் சொல்கிற சில விஷயம்லாம், அசைவம் சாப்பிட்டிங்கன்னா அருள் சக்தி வேலை செய்யாது என்பது ஆண்டோர்கள் வாக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சொல்கிறாரு, திருமூலர் சொல்கிறாரு, போகர் என்ன சொல்கிறாரு, அசைவத்தை விரும்பி எடுத்துக்காதீங்கன்றார். வேறு வழியே இல்லைன்னா விதி மேலே பாரத்தை போட்டு செய்ய வேண்டியது தான், இறைவன் மேலே பாரத்தை போட்டு செய்ய வேண்டியது தான். வேறு வழி இருக்கும் பட்சத்தில் அதை தவிர்த்தல் நலம். அப்போ புரதம் எங்கேருந்து வரும் கிடைக்கிறீங்கன்னா, நம்மளுடைய முருங்கைக்கீரை அதில் இல்லாத புரோட்டீனே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு முருங்கைக்கீரை மரம் வீட்டில் பின்புறமாக வளர்த்துட்டு வந்தீங்கன்னா அதுவே போதும். சின்ன இடம் இருந்தாலே போதும் முருங்கைக்கீரை. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அதை பச்சையாக வாங்கி 12 மணி நேரம் ஊற வச்சு அதை வேக வச்சு சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். ஆனால் ஒரு கைப்பிடி தான் சாப்பிடணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் உண்டாகும். ஒரு கைப்பிடி தான் சாப்பிடணும், அளவு டெய்லி சாப்பிட்டு வரும். இது ரெண்டுத்தில் இல்லாத ப்ரோட்டீனே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாதாம், பிஸ்தா. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்ப உபரி ஆற்றல் உண்டு. பயங்கரமாக வெப்ப காற்றை ப்ரொடியூஸ் பண்ணும். அது போய் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் அக்ரவேட் ஆகிடும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவம் இருப்பவர்கள் ஆன்டி பிராணா ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. ஆன்டி பிராணா ஃபுட்னு உதாரணத்துக்கு நான் எது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காளான்லாம் இருக்குது. காளான் பிராணசக்தி குறைக்கும், வெப்பத்தை அதிகரிக்கும், வெப்ப சலனத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சார் அது புரோட்டீன் தானே சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் இந்த புரோட்டீன், கால்சியம் இப்படிலாம் போகிறதோட வாத பித்த கபத்தை சரிசமமாக வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான புரோட்டீன், கால்சியம்,
எல்லாம் டவுன்லோட் ஆகிடும். உடம்பு தானாகவே உற்பத்தி செய்யும். எதனால் சொல்கிறேன்னா, மாட்டுக்கு மெக்னீஷியம் தான் தரீங்க, அது எப்படி கால்சியம் உள்ள பாலை தருது? அது கால்சியமாக கொடுத்தீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது கால்சியமாக மாற்றிக்குது. அது போல தான் நம்ம உடம்பும். நம்ம உடம்புல வாத பித்த கப்பத்தை சரியாக வச்சுருந்தோன்னா தேவையான சத்துக்களை அதுவே உற்பத்தி செஞ்சுக்கும். சார், நான் அசைவம் சாப்பிட்டப்ப நல்லா புஷ்டியாக இருந்தேன் சார், இப்போ நான் அசைவம் சாப்பிட்றது விட்டுட்டேன் சார், நான் ரொம்ப சூம்பி போயிட்டேன் சார் அப்படின்னா, நீங்கள் சூம்பி போனதுக்கு அசைவத்தை விட்டது காரணம் கிடையாது. என்ன சைவம் சாப்பிடணும் உங்களுக்கு தெரியல. திடீரென்று சைவத்துக்கு மாறக்கூடியவர்கள், இந்த தவச்சாலையில் பயிலக்கூடிய மாணவர்கள், இட்லி சாம்பார் ரசம், இட்லி சாம்பார் ரசம், நீ என்ன சாதம்? சாம்பார் சாதம் சார். நீ என்ன சாதம்? ரசம் சாதம் சார். தொட்டுக்கிறதுக்கு என்ன சார்? பொரியல் சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3-4 வருஷத்தில் நாக்கு தொங்கிடும், உடம்புல சத்து சேராது. இந்த மாதிரி ஏதாவது ஹெர்பல்ஸ் மூலமாக சத்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நிறைய புரத சத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நெய் சேர்த்துக்கணும், நெய்யை உருக்கி உருக்கி எடுக்கணும், குறிப்பாக யோகம் பண்ணுறவங்க. ஏன்னா அந்த உஷ்ணத்தை சமன்படுத்தும். உள் அழல் அகற்றி நெய். வெண்ணெய் சாப்பிடணும். இதெல்லாம் லோடு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அசைவத்தை சாப்பிட்ட உடம்பு அந்த அளவுக்கு ஃபேட்டை மெயின்டைன் பண்ணணும். திடீர்னு நீ போயிட்டு இட்லி தோசைன்னு போனால் கதை கந்தலாயிடும். இப்படி தான் நிறைய பேர் தடவை நடுங்குது அவனுக்கு கை காலம் அசைவத்தை விட்ட பிறகு. அதுக்கு ஈக்குவலான கொழுப்பு சத்துள்ள உணவுகள் எடுக்கணும். வெஜிடபிள் ஃபேட் எடுக்கணும். அனிமல் ஃபேட்டை விட்டுட்டீங்க, வெஜிடபிள் ஃபேட் எடுக்கணுமா இல்லையா? அதில் என்னத்தில் இருக்குது? நெய்யில் இருக்குது, வெண்ணெயில் இருக்குது. மோர் குடிக்கணும் அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு. தயிர் நம்ம உணவு கிடையாது. தயிர் சில பேர் எடுத்துக்கலாம், பட் நம்ம உணவு கிடையாது. நமக்கு மோர் தான். மோரை பெருக்கி உண்ண வேண்டும். அதே போல் நெய்யை உருக்கி உண்ண வேண்டும். நெய்யை அப்படியே எடுத்து மொத்தமாக அப்படியே பேஸ்ட் மாதிரி போட்டு அப்பி பிரச்சனை சாப்பிடக்கூடாது, அது சிரிக்காது. அதை உருக்கணும். உருக்கி எண்ணெய் மாதிரி மாற்றி அப்புறம் கலந்து சாப்பிடணும். உள் அழல் அகற்றி உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை எடுக்கக்கூடியது நெய். இதெல்லாம் தியானம் பண்ணுறவங்க செய்யணும். சார், நாங்கள் தியானம் பண்ண சொல்கிறதுனால எங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி தலைமுடியெல்லாம் பரட்டத்திலையா அப்படியே சிக்கெல்லாம் முடிஞ்சு போய் இந்த மாதிரி ஒரு குரூப்பு. எண்ணெய் தானே தேய்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எதனால் சொன்னாங்க? நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா எள்ளுலேருந்து தயாரிக்கிறது, சனி கிரகத்துடைய ஆற்றல். அப்போ கர்மவினை தொடர்பை துண்டிக்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. நாம் என்ன செய்யணும்? பால் இருக்குது, நெய் இருக்குது, அதெல்லாம் போட்டு தேய்க்கணும், தேய்ச்சி குளிக்கணும். எதுவுமே இல்லைனா இளநீர் எடுத்து தள்ள வச்சு குளிக்கணும். நீங்கள் இந்த பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், இது எல்லாமே குருமார்கள் தனக்கு செஞ்சுக்கிட்டது தான். சமண குருமார்கள் தான் உடம்புல ஊற்றிக்கிட்டது தான், குண்டலினி வெப்பத்தை தணிக்கிறதுக்காக. அப்போ சிஷ்யர் வெளியே சொல்லுவார், சுவாமி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த காலத்தில் 1500 வருஷத்துக்கு முன்னாடி பல்கலைக்கழகங்களே எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இவர் குண்டலினி ஆட்டில் தணிச்சிக்கிட்டு வருவார், அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக போய் இதெல்லாம் போட்டு கலந்து குளிப்பார் அவர். பிற்காலத்தில் சுவாமி சமாதி ஆகிட்டார், சிலை வைக்கப்பட்டது. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ. எந்த சுவாமி? உள்ளே இருக்கிறதான் உண்மை சுவாமி, ஒரிஜினல் சுவாமி. இங்கே இருக்குது பாருங்கள், அதான் ஒரிஜினல் சுவாமி. அதுக்கு தான் இந்த தியானம் பண்ணுறவங்க இந்த சந்தனக்கட்டை ஒரிஜினல் வாங்கிக்கணும். ஒரு வைத்தியர் கடைக்கு போனீங்கன்னா சந்தனக்கட்டை சின்னதாக கொடுப்பாங்க, இவ்வளோ பெருசு கொடுப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு 200 300 தான் இருக்கும். அதை வாங்கி இழைச்சி நெத்தியில் இட்டணும். இந்த கடையில் விற்கக்கூடிய வில்லை சந்தனம் வாங்கக்கூடாது, அது கெமிக்கல். அது இன்னும் சூடை ஏற்றிடும். சாதாரணமாக நாட்டு மருந்து கடையில் போயிட்டு ஒரு சந்தன குச்சி, ஒரு கட்டையை வாங்கி நல்லா தேய்ச்சி நெத்தியில் அணிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன செய்யும்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும். நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க, உஷ்ணத்தை தணிக்கும். இல்லைன்னா திருநீர், நீரில் குழைத்து தான் அணியணும். எடுத்து பவுடரை பூசக்கூடாது. நீரில் குழைத்தது போது அங்கே இருக்க உஷ்ணத்தை இழுத்துக்கும். அல்லது திருமண், இப்போலாம் பார்த்திங்கன்னா கங்கைக்கரை மண் விற்கிது, அது நாமக்கட்டி மாதிரியே விற்கிது, கங்கைக்கரை களிமண். அதை எடுத்துக்கிட்டுக்கலாம். நான் சந்தனம் எடுத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா பிறவியால் ஒரு வைஷ்ணவ குடும்பம். அப்போ அந்த இடத்துல நெத்தியில் சந்தனம் என்பது சிவசக்தி இரண்டும் இணைந்த மாலியத்தை குறிக்கும், வைஷ்ணவத்தை குறிக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா சைவம் பிடிக்கும், சிவனுடைய மார்க்கம் பிடிக்கும். அதனால் நான் அதை அணிந்து கொள்கிறேன். வைஷ்ணவத்தின் அடையாளமாக, இந்த பிறந்த சம்பிரதாயத்தின் அடையாளமாக சந்தனத்தை இட்டுக்கொள்கிறேன். இது ஜென்ரலாக பார்க்கலாம். சார் இதெல்லாம் தேவையா சார்னா
ஒரு ரசனைக்கு தேவை. எதுவுமே இல்லாமல் அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை போர் அடிக்கும். ஒரு ரசனையாக வாழணும். ரசனைக்காக தான் இங்கே வந்து அலங்காரம் பண்ணுறோன்னு வால்மீகி சொல்கிறார். அந்த இடத்த, இந்த தளத்தை வந்து நாங்கள் அலங்காரம் பண்ணுறோம். வேறு ஒன்றும் அடையாளம், இது அடையாளம் அல்ல, இது ஒரு ரசனை. முடிஞ்சால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ரசனை பிடிக்கலாம் விட்டுடுங்க. எனக்கு அந்த ரசனை பிடிச்சிருக்கு வச்சுருக்கிறேன். இவ்வளோ விஷயம் இருக்குது உடம்போடைய சீதோஷ நிலையை கட்டுப்படுத்த. சார் ப்ரோபயோட்டிக்ஸ் நான் சொல்ல வந்தேனே, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா சின்ன சின்ன பாட்டில் வச்சுருந்தாங்க. எல்லாம் வந்து பிளாஸ்டிக் பாட்டில். அது வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. டேய் என்னடா பண்ணுறீங்க? டேய் ப்ரோ ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரோ அப்படின்னா, டேய் லூஸு, போய் பழையதை சாப்பிட்றா, லேசாக தயிர் போடு, காலையில் பழையதை சாப்பிடு, ஒரு சின்ன வெங்காயம் தொட்டுக்கோ, அதில் இல்லாத ப்ரோபயோட்டிக்ஸா? லூசு பசங்களா, வெள்ளைக்காரன் என்ன கொடுத்தாலும் வாங்கி தின்னுவீங்களாடா? ஏன்டா அப்படி வீணாக போகிறீங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் மனசு தயங்குது. ஏன்னா இவன் தான் வந்து மீடியா மூலமாக பம்பாட் பண்ணுறான்ல, ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ்ன்றான. உண்மை என்னன்னா, ப்ரோபயோட்டிக்ஸ்ன்றது இயல்பாகவே பழையதில் இருக்குது. பழையது மாதிரி மிகச்சிறந்த உணவு வேறு எதுவுமே கிடையாது. இல்லை நான் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த தமோ குண உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அது யாருக்கு சொன்னால்? ஜென்ரலாக சொன்னார். யாருக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்குதோ, கடுமையான உஷ்ணம் இருக்குதோ, அவங்க வந்து பழையதை சாப்பிடணும். காலையில் இந்த யோகா பயிற்சி பண்ணுறவங்களாம் வந்து பழையது சாப்பிட்றது தப்பு கிடையாது. அதில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது, உஷ்ணத்தை தணிக்கும், அளவாக சாப்பிடலாம், தவறு கிடையாது. உஷ்ணத்தை எந்த வழியெல்லாம் தவிர்த்துக்க முடியுமோ, தடுத்துக்க முடியுமோ செஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.